இந்த தேர்தலில் தமிழ் கட்சிகளுக்கு பொது எதிரியாக தேசிய மக்கள் சக்தி இருக்கிற நிலைமை தான் காணப்படும். பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு தமிழ் தேசிய நீக்க அரசியலை செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கை தேசிய மக்கள் சக்திக்கு வந்துட்டு, அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டியது தமிழ் தேசிய சக்திகளுடைய கடமையாக இன்றைக்கு இருக்கின்றபடியால் தேசிய மக்கள் சக்திக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்பதில் தமிழ் மக்கள் மிகவும் வெளிப்பாக இருக்கும். அது ஒரு சிங்கள கட்சியாக தமிழ் கட்சி அல்ல. சிங்கள கட்சிகள் எல்லாமே பெருந்தேசியவாத கருத்தில்லைக்கு உட்பட்ட கட்சிகள் தான். அந்த பெருந்தேசியவாத கருத்தில்லைகளில் இருந்து இன்னமுமே சிங்கள கட்சிகள் எதுவுமே விடுபடையில்லை. அது சிங்கள சமூக உருவாக்கமே பெருந்தேசியவாத கருத்தில்லையில் இருந்தால் உருவானது. அதிலிருந்து தான் சிங்கள அரசு உருவாக்கம் எல்லாம் வருது. அவை சிங்கள சமூக உருவாக்கத்தை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. அந்த செயற்பாடுகளை செய்வதற்கு எந்த கட்சிகளுமே இன்றைக்கு தயாரில்லை, தேசிய மக்கள் சக்தி உட்பட. ஆகவே தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பது என்பது தமிழ் அரசியலை கொண்டு பெருந்தேசியவாதத்தில் கரைக்கிறதுக்கு தான் கொண்டு போய் சென்றோம்.